ஹாய் உள்ளங்களே, ரீசெண்டாக பேபிக்கு வந்து டயாப்பர் வாங்கியிருக்கேன். ஸோ டெடி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த டயாப்பர் வந்து என்னென்னா இப்போ தான் நான் வந்து என்னென்னா அவளுக்கு வாங்கி சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ டெடி டயாப்பர் பொறுத்தவரை இப்போ பேபிக்கு ஹை அப்சார்ப்ஷன் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த டயாப்பரை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த டயாப்பர் வந்து அவளுக்கு வந்து எக்ஸல் தான் நான் வாங்கினேன். இதே இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயே வந்து என்னென்னா அவைலபிளாக இருக்குது. நியூபார்ன் பேபியிலேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேபியோட வெயிட்டுக்கு ஏற்றாப்புல டயப்பரோட சைஸும் வந்து என்னென்னா வேரி ஆகும். அதே மாதிரி அந்த அப்சார்ப்ஷன் லெவல் வந்து அந்த ஃப்ளோ வந்து ஹெவி ஃப்ளோவாக இருக்கா இல்லை லைட் ஃப்ளோவாக இருக்கா அதை பொறுத்து என்னென்னா நம்ம டயாப்பர் வந்து என்னென்னா மாறுபடும். ஸோ ஒவ்வொரு பேபிக்கும் வந்து என்னென்னா என்ன டயாப்பர் செட் ஆகணும் அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதே மாதிரி இந்த டயாப்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டெடி டயாப்பர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இதுலேயே மேலே பார்த்துட்டிங்கன்னா நோபல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி டயாப்பர்ஸ் யூஸ் பண்ணணும், வெட்னஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து என்னென்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஜெப்டோ ஆப்பில் தான் பார்த்தேன். இதில் தேடி பார்த்தேன், எதுலேயுமே இல்லை. அண்டு உங்களுக்கு இந்த டயாப்பர்ஸ் பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்குன்னா அதுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்டமர் கேர் நம்பரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்போசபிள் டயாப்பர் வந்து என்னென்னா ஸோ பிராண்டும் நம்ம நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்துட்டு தான் நான் எப்போவுமே வந்து என்னென்னா டயாப்பர் வந்து என்னென்னா வாங்குவேன். இதே மாதிரி ரிவ்யூஸும் பார்ப்பேன். ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த மாதிரி டயாப்பர்ஸ் பேபிக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன, அது அவங்க என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒரு டயாப்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9.75 சம்திங் வந்திருந்தது. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து என்னென்னா நான் மைலோ தான் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தேன். பட் மைலோவில் அவளுக்கு வந்து சைஸ் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா வேறு டயாப்பர் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெம்பரரியாக பேபிக்கு வந்து என்னென்னா அந்த ஹக்கிஸ் நேச்சுரல் லெவலில் அந்த மாதிரி டயாப்பர்ஸ்லாம் அவளுக்கு வாங்கி யூஸ் பண்ணேன். பட் அதுவுமே வந்து என்னென்னா அவளுக்கு ஓகே. பட் அப்சார்ப்ஷன் லெவல் வந்து என்னென்னா கொஞ்சம் கம்மி தான். ஆன்லைனில் ரீசெண்டாக வந்து தேடும்போது இந்த ஹடல்ஸ் அப்படிங்கிற டயாப்பர் தான். ஸோ இது ஆல்ரெடி அவளுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். மொத்தம் 54 பேண்ட். ஸோ அவளுக்கு நான் வந்து ஸ்கூல் போகும்போது கூட இதுதான் போட்டு விடுவேன். ஸோ அப்சார்ப்ஷன் லெவல் நல்லாயிருக்கும். ஸோ அவளுமே வந்து என்னென்னா இப்போல்லாம் பாத்ரூம் வந்து ஓரளவு பழகிட்டா. பட் நைட் டைம் வந்து என்னென்னா பெட்டில் படுக்க வைக்கிறதுக்குனால நான் வந்து சேஃப்டிக்காக போட்டு விடுவேன். வெளியில் போனால் வந்து சரி ஃபார் சேஃப்டி பர்பஸ் நான் வந்து என்னென்னா போட்டு விடுவேன். ஸோ இந்த டயாப்பர் வந்து என்னென்னா ரொம்பவே வர்த்தாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் மெட்டீரியல் வந்து செக் பண்ணேன். காட்டன் போட்டிருக்காங்க, பாலிமர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியலுமே நான் காட்டன் ஓகே, பட் பாலிமர் வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லி நெட்டில் செக் பண்ணும்போது அதில் சேஃபுங்கிற மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ எனிவே டிஸ்போசபிள் டயப்பரில் வந்து என்னென்னா எல்லாமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம பேபிக்கோட ஸ்கின் வந்து செட் ஆகுதான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ஹடல்ஸுங்கிற டயாப்பர் ஹெல்ப் பண்ணிச்சு. அதை தாண்டி இப்போ டெடிங்கிற டயாப்பர் பார்த்தேன். இப்போது நான் வந்து என்னென்னா ஹடல்ஸ் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து என்னென்னா ஹடல்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டிருந்தது. ஸோ செப்டோவில் வந்து 9.75, அதாவது ஆஃபர் வந்து டெய்லி வந்து வேரி ஆகுது. ஸோ டெய்லியுமே நான் வந்து எந்த ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஏற்றாப்புல லோ ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போது நம்ம வாங்கிக்கிறோம். உங்களுக்கு இந்த டயாப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ டயாப்பர் உள்ளே எப்படி இருக்குன்னா ஸோ இதுதான் வந்து என்னென்னா டயாப்பரு பேபியோட அந்த எக்ஸல் சைஸ் உள்ள டயாப்பர். ஸோ பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து என்னென்னா நல்லா எலாஸ்டிக்காக இருக்குது. அப்சார்ப்ஷன் லெவல் வந்து என்னென்னா நல்லாவே இருக்குது. அண்டு பேபிக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது. இது பாருங்கள் ஓரளவு மைலோவில் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இரிட்டேஷன் வந்து அவ்வளோவா வராதுன்னு எனக்கு தோணுது. பட் இந்த ஓரத்தில் வந்து என்னென்னா எனிவே இங்கே உங்களுக்கு ஹார்டாக இருந்தாலும் உள்ள இந்த ஓரத்தில் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா பேபிக்கு இரிட்டேஷன் வர்றதுக்கு கம்மி தான். ஸோ ஏஜ் 12 to 17 kg இருந்தாங்கன்னா ஓகே, இது வந்து ஓகேன்னு எனக்கு தோணுது. ஹடல்ஸில் உள்ள டயாப்பர் எல்லாமே வந்து என்னென்னா பேபிக்கு யூஸ் பண்ணிட்டோம். இந்த டயாப்பர் தான் தேடி பார்த்தேன். ஆனால் இது வந்து எம் சைஸ் மட்டும்தான் இருந்தது, எக்ஸல் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போயிடுச்சு. ஸோ அப்போவே பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த டயாப்பர் வாங்குறாங்க. ஓவராலாக வந்து எனக்கு இந்த 2 டயாப்பருமே வந்து பேபிக்கு சூட் ஆகும் மாதிரி தான் தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த 2 டயாப்பரில் ஏதாவது ஒரு டயாப்பர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பேபி வந்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அப்சார்ப்ஷன் லெவல் வந்து எப்படி இருக்குது, பேபி வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள்.
ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நான் பேபிக்கு யூஸ் பண்ணதை வச்சு எனக்கு வந்து என்னென்னா கடல்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. பட் அதில் மெட்டீரியல் வந்து என்னென்னா பாலிமர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, காட்டனும் கொடுத்துருந்தாங்க. அப்சார்ப்ஷன் லெவல் ரொம்ப கிரேட். ஸோ பேபி வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடல்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டெடி. நியூபார்ன் பேபிலேருந்து இப்போ வரைக்கும் அத்விகாவுக்கு வந்து என்னென்னா 1.5 வயசு கிட்ட ஆகுது. ஸோ நான் மைலோவும் ஹக்கீஸ் நேச்சர் பேம்பஸ் ப்ரீமியம் வந்து என்னென்னா யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து அவளுக்கு ஓரளவு செட் ஆச்சு. ஆனால் பேம்பர்ஸ் வந்து அவளுக்கு செட் ஆகலை. ஸ்கின் வந்து அவளுக்கு ரொம்ப ட்ரை ஆச்சு. அதனால அவளுக்கு அந்த டயப்பர் நான் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஹடல்ஸ் வாங்கினேன். ஸோ இந்த டெடிங்கிற டயப்பர்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மைலோ டயப்பர்ஸ் தான் மறுபடியும் வாங்கினேன். ஸோ அவளுக்கு வந்து என்னென்னா மைலோ டயப்பர்ஸ் வந்து ஓகே, ஆனால் வந்து கொஞ்சம் சைஸ் இஷ்யூ வந்து என்னென்னா வந்திருந்தது. ஸோ அப்சார்ப்ஷன் வந்து இருந்தது, பட் வந்து அவளுக்கு சாகிங் இஷ்யூ மாதிரி வந்திருந்தது. ஸோ அதனால வந்து அதை நான் ப்ரிஃபர் பண்ணலை. அதுக்கப்புறம் ஹடல்ஸும் இப்போ டெடியும் வாங்கியிருக்கேன். ஸோ நியூபார்ன்லேருந்து 1.5 வயசு பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் நான் அவளுக்கு மைலோ தான் யூஸ் பண்ணேன். சைஸ் இஷ்யூ சேராததுனால இப்போ வந்து என்னென்னா இந்த டயப்பர்ஸ்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன். பட் பேம்பஸ் ப்ரீமியம்ங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்தந்த டயாப்பர்ஸ்லாம் அவளுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ வந்து அவளுக்கு இது கொடுத்துட்ருக்கேன். நான் ரிவ்யூ கொடுத்தது காட்டிலும் நீங்கள் வேறு ஏதாவது டயாப்பர்ஸ் வந்து இருக்குது, நல்ல டயாப்பர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நியூ மாம்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.